வாரபலம் பலம் வரும் உலகம். வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வாரவலம் சேனலின் ஊடாக இந்த நிகழ்வுகளை கண்காணித்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்ற சர்வதேச ரீதியாக எங்களுடைய தேசிய ரீதியாக இருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் இந்த ரமலானுடைய காலத்தின் பலன்களை, ரமலானுடைய மாதத்தை சிறப்புற பயன்படுத்திய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் நிறைவேற்றுகின்ற மிக முக்கியமான அமல்களிலே ஒன்று இஃப்தார் என்று சொல்லுகின்ற நோன்பு திறக்குகின்ற விடயமாக இருக்கிறது. இஃப்தார் என்கின்ற இது மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறப்பதை தவிர்த்து நோன்பை திறக்காமல் இருப்பதை பெரும்பாவம் என்கின்ற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்கள் ஊடாக தெளிவுபடுத்தினார்கள். எனவேதான் நோன்பு திறக்குகின்ற இந்த விடயம் ஒரு நோன்பாளியினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒன்று, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்குகின்ற சந்தர்ப்பம் என்று சொன்னார்கள். இரண்டாவது சந்தர்ப்பம், அல்லாஹு தஆலாவை ஒரு நோன்பாளி சந்திக்கின்ற கட்டத்திலே அவனுக்கு ஏற்படுகின்ற ஆனந்தம், சந்தோஷம் என்று சொன்னார்கள். ஏன் நாங்கள் இந்த இஃப்தாரை ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக, வணக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இஃப்தார் என்பது ஒரு நோன்பாளியினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த மிகப்பெரிய ஒரு அமலை நிறைவு செய்கின்ற விடயமாக இருக்கிறது. பொதுவாக நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டமாக இருக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு விடயமும் அதனுடைய இறுதி விடயத்தை கொண்டு அப்படியே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு அமல்களும் ஹவாத்திமா என்று சொல்கின்ற அதனுடைய முடிவை பொறுத்து என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையினுடைய இறுதி கட்டமாகிய எங்களுடைய மௌத்தினுடைய அந்த கட்டத்திலே நாங்கள் செய்கின்ற அமல்கள், அந்த கட்டத்திலே இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள், அல்லாஹுடைய நம்பிக்கைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலையை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வணக்கங்களிலும் தங்களுடைய பிரார்த்தனைகளிலும் இந்த விடயத்தை மிக பிரதானமாக சொன்னார்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கங்களையும் தொடராக செய்து வாருங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய வணக்கங்களிலெல்லாம் கடைசியான அந்த வணக்கம் சிறப்பாக முடிய வேண்டும் என்ற கருத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் நோக்குகின்ற இந்த நோன்பினுடைய இறுதி கட்டமாக இருக்கின்ற அந்த இஃப்தாருடைய கட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஃப்தாரை நீங்கள் அவசரமாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். நோன்பு திறக்குகின்ற நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தை நாங்கள் அவசரமாக நோன்பு திறக்குகின்ற அந்த காரியங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
இந்த இஃப்தாரை எப்படி நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான், நாங்கள் நோன்பு திறக்குகின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் பல நோன்பாளிகளை இணைத்துக் கொள்வது, பல நோன்பாளிகளை அந்த இடத்திலே வைத்து கொண்டு அவர்களோடு நாங்கள் நோன்பு திறக்குகின்ற அந்த பாக்கியமிக்க அந்த நிலைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நோன்பாளி இன்னும் ஒரு நோன்பாளியை அல்லது ஒருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்குகின்ற அந்த விடயத்தை ஏற்படுத்துவாராக இருந்தால் அந்த நோன்பாளியினுடைய கூலியை போன்ற ஒன்று அந்த நோன்பை திறக்க வைத்த அந்த நபருக்கு இருக்கிறது என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் முதலாவது விடயமாக நாங்கள் இஃப்தாருடைய அந்த நேரத்திலே எங்களோடு பல இஃப்தாறுகளை புரியக்கூடிய பல நோன்பாளிகளை நாங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயமாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த நோன்பு திறக்குகின்ற அந்த நேரம் என்பது எங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. அல்லாஹுடையத்திலே சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த நேரமாக இருக்கிறது. ஒரு ஆனந்தத்தினுடைய ஒரு உச்சகட்டத்தினுடைய நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரார்த்தனைகளிலே மிக பிரதானமாக அல்லாஹுவை புகழ்கின்ற அந்த நோன்பை திறப்பதற்குரிய ஆரோக்கியமான நல்ல நிலைகளை ஏற்படுத்திய அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அதிகமான பிரார்த்தனைகள் இருக்கிறது. அந்த பிரார்த்தனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாடமாக்கி அந்த இஃப்தாருக்கு முன்னால் நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நாங்கள் நோன்பு திறக்குகின்ற அந்த நேரத்திலே எவ்விதமான வேறு விடயங்களிலே நாங்கள் ஈடுபடாமல் அல்லாஹுடைய சிந்தனையோடு இருந்து, அல்லாஹ் எனக்கு இந்த நோன்பின் ஊடாக பூர்த்தியான ஒரு நன்மையை தருவான் என்ற நல்ல எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் நோன்பை நோட்டிருக்கிறேன். இந்த நோன்பு என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. நான் பிடித்த இந்த நோன்பு என்னுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று கபருடைய அந்த வாழ்க்கையிலே எனக்கு பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நோன்பு என்பது நாளை மர்ம நாளையிலே அந்த சுவர்க்கத்தினுடைய அந்த கட்டத்திலே சுவர்க்கத்தினுடைய கதவாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்ற நோன்பாளிகளுடைய அந்த பாதையிலே நான் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைகின்ற அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தரக்கூடியதாக இருக்கும். இந்த நோன்பின் ஊடாக அல்லாஹு தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கின்ற அந்த நல்ல எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். இது மூன்றாவது விடயமாக இருக்கிறது. நான்காவது விடயம், எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நோன்பு திறக்குகின்ற கட்டத்திலே அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதனாலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்குகின்ற அந்த கட்டத்திலே ஓதிய பிரார்த்தனைகளை பார்த்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைத்திருக்கின்ற அவனுடைய பசியை போக்கக்கூடிய, அவனுடைய எலும்புகளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த நன்றியோடு ஒரு மனிதன் நோன்பு திறக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஐந்தாவது விடயம், குடும்பங்களை இணைத்தவர்களாக, குடும்பங்களை இணைப்போடு குடும்பத்தோடு இருந்து நாங்கள் அந்த நோன்பு திறக்குகின்ற அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளோடு, ஒரு தந்தை தன்னுடைய மனைவியோடு, ஒரு தந்தை தன்னுடைய பெற்றோரோடு என்று அந்த குடும்பமாக இருந்து அந்த நோன்பு திறக்குகின்ற அந்த விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் சந்தோஷத்தினுடைய உச்சகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்புக்குரிய ஒரு காரியத்தை அவர் புரிந்திருக்கிறார். அந்த நோன்பின் காரணமாக
அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அமலை செய்திருக்கிறார். இந்த கட்டத்திலே அவர் குடும்பத்தோடு இருந்து அந்த விடயங்களை பரிமாறுகின்ற விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நோன்பு திறக்குகின்ற அந்த செலவீனங்களை முடியுமான அளவு நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக நாங்கள் பார்க்கிறோம், நோன்பு திறக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஆரோக்கியமற்ற உடலுக்கு கேடான பல்வேறுபட்ட உணவு பண்டங்களை நாங்கள் உட்கொண்டு அந்த நோன்பை திறந்து அதனூடாக நாங்கள் எந்த நோன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அந்த நோன்புகளை ஆரோக்கியமற்ற நிலைக்கு கொண்டு போகின்ற அந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவேதான் இஃப்தார் என்பது ஒரு அமலாக இருக்கிறது. அந்த அமலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த இஃப்தாரை அழகான முறையிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அந்த பிரார்த்தனைகள் ஊடாக அவர்களுடைய அந்த முறையோடு நாங்கள் நிறைவேற்றுவோம். அதனூடாக எங்களுடைய நோன்புகளை ஒரு நல்ல எழுச்சி மிக்க மாற்றத்துக்குரிய நோன்புகளாக மாற்றுவோம். அல்லாஹு தாலா அதற்குரிய சக்தியையும் வல்லமையையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார பலம் பலம் வரும் உலகம். வாரவலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.